பல வழி கடந்தால் தாழ்ந்தவராவ எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை பெரிய அறிவிக்கு சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டதும் சிரிப்பவன் சிரிப்பவன் அறிஞன், தெரியாமல் சிரிப்பவன் சோம்பேறி, ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைத்து சிரிப்பவனே உலகத்தில் உயர்ந்தவனாவார். இப்போதைக்கு நீரோலும் நிலவல் பொருந்திய இந்த முல்லை நாட்டை ஆளக்கூடிய மார்த்தாண்ட மன்னனுக்கு ஒரே மகனாய் பிறந்து அறிவழகன் வருகிறேன். என் தந்தையை பார்ப்பதற்கு முன்பாக அதோ தெரிகின்ற பொற்றாமரை குளம் சென்று நீரறிந்து விட்டு பிறகு தந்தையை பார்க்க வேண்டும். ஒரு அடி வாங்குறியா? அது ஒரு 13 லட்சம் வாங்கிக்கோ. ஐயோ நான் என்னங்க செல்ல கொடுத்து வளர்க்கிறேன். நான் என்னங்க செல்ல வளர்க்கிறேன். தப்பு பண்ணாடிப்பா சும்மா நான் தப்பு பண்ண நான் தப்பு பண்ண அடி உன்னை வேணான்னு சொல்ல சும்மா கையில் வச்சு பேசுறது தவறி கால் மணி வந்து மனுஷன் எவ்வளவு தொலைவு அம்மா தாலி அறுத்து தண்ணி பண்ணல போடும் ஓத்தா ஒரு அடி வாங்குறடா அம்மால ஒரு அடி வாங்குறடா ஓத்தா ஒரு அடி வாங்குறடா ஓத்தா ஒரு அடி வாங்குறியா 3 கிலோ கறி 2 கிலோ எலும்பு அப்படியே உடம்புல வச்சு அடி வாங்க 4 மணிக்கு 40-400 அடி வாங்க போறேன். நான் யார் முன்ன வாங்குறேன் பின்னாடி நான் வாங்க போறேன். அப்படி முன்ன வாங்குறேன் இப்படி பின்னாடி வாங்க. நான் எத்தனை அடி வாங்க போறேன்? எத்தனை அடி? 40-400. நான் ஸ்கூல்ல போய் கத்துறேன் 40-400 அடியா? டேய் கண்ணி தரத கம்மி அடிங்க உனக்கு. டேய் தண்ணி அண்ணே தெரியாது. டேய் எந்த பள்ளிக்கூடம் படிச்ச? எந்த பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம் படிச்சேன். பள்ளிக்கூடம் படிச்ச? 40-400 அடி. டேய் 40-400 அடி வாங்க போறேன். 440 அடி வாங்க போறேன். நீ எந்த அடி வாங்க போற?
ஐயா ஐயா பாரு கப 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 கபன்னு காலையில தான் போகணும். டேய் டேய் சார் நாங்க தண்ணி அடிக்குது. 40-400 அடியா? நான் 30-300 அடி. 30-300 அடி போர் போட போறீங்களா? இல்ல 40-400 அடி நீ போர் போட போறியா? யார் அங்க போர் போட போறதாங்க? யாரும் போடல. டேய் அரே கமல வந்து விட்டா போறத பாரு கோலம். அது தெரிகிறது. என்ன சொல்லலாம்? பாருங்க போலாம். ரெண்டு பேரும் மூக்க ஊர மூக்க அடிச்சுக்குதே. கேளு. ஐயா அப்ப நாம தான் வீதியா சென்று ஜான் வயிற்றுக்கு பிச்சை எடுக்கிறோம் பார்த்தா நம்மள விட ஒரு கேடு கட்ட பிச்சைக்கார பையன் இந்த தெருவுக்கு வந்துக்கிறான். கம்ம மாட்டேன் வந்து கடை புத்திலையா அதுக்கு ஒரு பேச்சு கேட்கறேன். அப்ப இவன் ரொம்ப பசியோட வந்திருப்பான் போலக்குது. ஒரு 3 நாளைக்கு முன்பதாக அதோ தெரிஞ்ச அந்த தெருவுல ஒரு கிண்ண நிறைய புளிசோறு குத்தாங்க. 3 நாள் ஆகி போச்சு. அதை மூடி வச்சு எடுத்து போடுப்பா. அவன் எதுக்கிட்டு போட்டோம் அத பாதி சாப்பிட்டு வச்சு அந்த புளி சாதமா அப்பங்காய் வச்சா முடங்கு 3 நாள் பொறுத்து இப்ப எடுத்தா கண்ணால காயோட இங்க போய் கேட்க மாட்டீங்க. இங்க போய் கேட்க மாட்டீங்க. வேணும் விட்டு இறங்கணும் மாட்டீங்க. எங்க 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 இவரு இப்படி தள்ளுறாரு. மொத்த பேர் அனுப்பிச்சுட்டு அவர் வேன் ஒண்டி கட்சியா போய் சாப்பிடுறாரு. நான் தான் வெளில வச்சுக்க 3 வீடு கறி வந்து தான் சாப்பிடுவோம். சாம்பார் ரசம் கூட்டு போட்டு வயிறு சாப்பிடுறேன். ஐயா நாட்டம் பாருங்களா எந்த ஹோட்டலுக்கு ஆர்டர் பண்ணாங்க நல்லா அறிமா நல்லா பண்ணுவாங்க. நல்லா எந்த குறையும் கிடையாது. அவங்க எத்தனை மணிக்கு ஆர்டர் பண்ணிருப்பாங்க பாரு. கூப்பிட்டு கேட்டு உங்களுக்கு கேளுப்பா வைத்தியம் பண்ண வாங்க. வைத்தியம் பண்ணாங்க. நான் கூப்பிடுறேன். ஐயா ஐயா இருக்கிறதுலயே இவன் தான் ரொம்ப 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 காஞ்சு போய் வந்துக்கிறான். சொல்லுப்பா. ஒரு 10 நாளைக்கு முன்பதாக அந்த பக்கத்து ஊர்ல கூழ் ஊத்துனாங்கப்பா. மண்டு குளத்தோட வேகாந்தமா கூழ் ஊத்து போறாங்க. அதுக்கு முன்னால இருக்கிற ஊர்ல ஊத்துனாங்களே ஞாபகம் இல்லையா? ஒரு சின்ன குடை நிறைய அந்த கூழ் வாங்கி வந்து வச்சுட்டு ஒரு 4 வெங்காயத்தை அதுல நறுக்கி போட்டுட்டு 2 பேக்கெட் தயிரை கரைச்சால ஊத்தி வச்சுக்கிறேன். எத்த ஆளுக்கு ஒரு சொம்பு கூட நீ விட்டு போவானுங்க. எங்கமா வச்சுக்கிறேன் அந்த பாத்ரூம் பின்னால் தான் வச்சுக்கிறேன். 10 நாள் போட்டாண்டா காயர் வயல நல்லா நுரக்கடி கிடக்கு.
பூந்து நேத்து காலையில ஊப்ப தாங்க ஆயிடுச்சு. ஆச்சு முன்னாடி காலை அப்ப வந்துக்கிறது யாரு தெரியுதா? ஒரு வாமுனி, ஒரு செம்முனி, ஒரு ஜடமுனிப்பா. சரி 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 கேக்குதா? ஆமுனியாடா செம்முனியா ஜடமுனியா ஒரு சாவு கோம்பு ஒரு வெட்டு கத்தி வாங்கினாடா. எதுக்குப்பா கத்தியால சாவு கோம்பு முனை நல்லா கூரா சீவிட்டு சீட்டியா இவரு சூத்திரம் நிறுத்தி புது வீடு கட்டிருந்தாங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க. இந்த மாசம் குடும்பம் போயிடலாம்டா. போயிடலாம். நல்லா இருக்குதா? கரெக்ட் நல்லா இருக்குதாடா? நல்லா தடக்குதியாப்பா நான் என்ன சொன்னேன்னா கட்ட சொன்னீங்க யாரு போக ஓடுதா கேக்குறேன் ஐயா சொல்றாரு செய்டா செய்டா ஐயா அண்ணன் சொல்லல அண்ணன் சொல்ல மாட்டாரு அவர் தெரியும் யார் செய்வாங்க விடுவா ஐயா எனக்கு அந்த பழகு இல்ல எனக்கு அந்த பழகுமே இல்ல மீரா ராஜேஷா அந்த சொல்றாரு செய்டா அவன் நம்ம வச்சா வாய நான் வைக்கலப்பா சத்தியமா இந்த வேலை எப்ப கத்துக்கணும் நான் ஏன் கத்துக்கிறேன் உனக்கு சொல்றேன் அங்கெல்லாம் வச்சு எல்லாம் வச்சு வச்சுடா பாய் தமிழாட்டியா அது எனக்கு வந்தமா அப்ப தெரிஞ்சு போச்சு வரா உடம்ப எப்படி காப்பாத்துறான் பாத்துக்கோ அது மட்டும் கிடையாது. பாக்கிறதுக்கு எப்படி மக்கறானுங்க? ஒரு வெறி நாய், ஒரு சொறி நாய், ஒரு மர நாய் மறிக்கிறாங்க.